குழந்தைக்கு ஒன்றும் ஆகல, நல்லா தான் இருக்கான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. இப்போ கூட ராஜேந்திரன் கிட்ட பேசினேன், சரியாயிட்டானம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கே கூட்டிட்டு போலான்னு டாக்டரே சொல்லிட்டாராம். எங்க வாரிசு அந்த வீட்டுல இருக்க கூடாது. ஆமா, எனக்கு எனக்கு என் புள்ள உயிர் முக்கியம். மாமா, காஃபி. அக்கா, அக்கா, அக்கா இங்க பாருங்க, காஃபி கொண்டு வந்திருக்கேன், எழுந்து குடிங்கக்கா. இல்ல வேண்டாம். எதுவுமே சாப்பிடாம இருந்தா என்னக்கா அர்த்தம்? எழுந்து இந்த காஃபி மட்டும் குடிங்கக்கா. இல்ல வேண்டாம். என்னம்மா, காஃபி சாப்பிடலையாவ? இல்ல மாமா, நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், ஆனா அக்கா வேண்டான்னு சொல்லிட்டாங்க மாமா. மீனாட்சி, வா, ஒரு நிமிஷம் வா. வா. வாமா. உட்கார், உட்காரு. இந்த பார் மீனாட்சி, என்ன பாரு, இங்க பாரு. குழந்தைக்கு ஒன்றும் ஆகல, நல்லா தான் இருக்கான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. இப்போ கூட ராஜேந்திரன் கிட்ட பேசினேன், சரியாயிட்டானம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கே கூட்டிட்டு போலான்னு டாக்டரே சொல்லிட்டாராம். இதை பார், நீ அதையே நினைச்சு உடம்புக்கு எடுத்துக்காத. காஃபி சாப்பிடு. விதா, கொடு. அக்கா காஃபி எடுத்துக்கோங்கக்கா. எடுத்துக்கம்மா. அக்கா, இந்தா. என்ன மீனாட்சி? நான் போய் குழந்தைக்கு விஷம் வச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க. மீனாட்சி, அவங்க ஏதோ உளறாங்க, அதை போய் நீ மனசுல வச்சுக்கிட்டு விட்டு தரமா. இங்க பாருமா, அவங்க சுபாவம் தான் உனக்கு தெரியும்ல. நீயே இதையெல்லாம் உன் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. நான் வேணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவனை பார்க்காம என்னால இருக்க முடியலங்க. மீனாட்சி, வைஜெயந்தி குழந்தைய வாங்கினப்ப கூட அவ இந்த வீட்டுல தான் இருக்க போறா, குழந்தை முகத்தை பார்த்துட்டாவது இருந்துடலான்னு நினைச்சேன். ஆனா நேத்து அவ ஹாஸ்பிட்டல்ல பேசினதை பார்க்கும்போது
இனிமே இந்த வீட்டுக்கு வர மாட்டாள் அவ. எனக்கு பயமா இருக்குங்க. அவ இந்த வீட்டுக்கு வரமாட்டா போல இருக்கு. எங்க குழந்தைய அவ கூடவே அவங்க அப்பா வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவாளோ? நான் குழந்தைய பார்க்க போனப்போ அவங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல என்ன? எங்க இனிமே அவனை பார்க்க முடியாதா? சொல்லுங்க, எல்லாம் அவ்வளவுதானா? மீனாட்சி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏன் அப்படி நினைக்கிற? இல்லங்க, எனக்கு தெரியும். அவன் நிச்சயமா இங்க கூட்டிட்டு வரவே மாட்டா குழந்தைய. எனக்கு தெரியும். இனிமே அவனை பார்க்கவே முடியாது. சொல்லுங்க, பார்க்க முடியாது இல்ல? மீனாட்சி, சொல்லுங்க. மீனாட்சி, எனக்கு வேணுங்க. அண்ணி, வேணும் என் செல்லம். செல்லம், உனக்கு ஒண்ணு ஆகாதுடா. உனக்கு ஒண்ணு ஆகாது. இது பாரு, உனக்கு ஒண்ணு ஆகாது. எனக்கு தெரியும். என்னடா செல்லம், அம்மாவை என்னடா அப்படி பாக்குற? உனக்கு ஒண்ணு ஆகாது தங்கம். எனக்கு தெரியும் உனக்கு ஒண்ணு ஆகாது. அம்மா இருக்கல்ல, உனக்கு ஒண்ணு ஆகாதுடா. நான் இருக்கேன் செல்லக்குட்டி. என்ன ராஜேந்திரா, நீ மட்டும் குழந்தையோட தனியா வந்திருக்க? என்னாச்சு? இல்லைண்ணே, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அண்ணிய குழந்தைய பார்க்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, அதனால தானே குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். அதான் அவங்கள ஆட்டோவில் முன்னாடி போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு நான் இங்கே வந்துட்டேன். என்ன ராஜேந்திரா, சரி சரி, தப்புடா. ஏடா நீ பண்றது சரியில்லை. அவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. என்னால் தாங்க முடியலண்ணே. அண்ணி வேற ஹாஸ்பிட்டலில் மயக்கம் கண்டு இருந்துட்டாங்க. இல்லடா, அது சரியில்லை. நீ முதல்ல குழந்தைய கூட்டிட்டு கிளம்பு. அவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இல்லைண்ணே, இவன் இங்கே இருக்கட்டும். என்ன சொல்ற ராஜேந்திரா? ஆமாண்ணே, அவன் அண்ணி கூட இருக்கட்டும். இல்ல ராஜேந்திரா, இந்த சூழ்நிலையில வைஜெயந்திக்கு இது தெரிஞ்சா என்ன சொல்ல போறா? அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அவங்கள விடுங்கண்ணே. பாருங்கண்ணே, குழந்தை இப்ப எவ்வளவு அமைதியா இருக்கான்னு. அவள்கிட்ட இருந்தா அவன் அழுதுகிட்டே இருக்கான்னு பார்க்க ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இவன் இங்கேயே இருக்கட்டுண்ணே. இல்லடா. ஹலோ, வரேன் வரேன் வரேன். வரேன் வை. என்னடா? சரிண்ணே, அப்ப நான் கிளம்புறேன். வேணும், அவன் இங்க இருக்கட்டுண்ணே, நான் ஏதாவது பேசி சமாளிச்சுக்கிறேன். வேண்டாம் ராஜேந்திரா, நான் சொல்றதை கேளு. இல்லைண்ணே, நான் வீட்டில் போய் பேசிக்கிறேன். அவன் அண்ணியோட இருக்கட்டும். நான் வரேண்ணே. வரேன். நான் சொல்றதை கேளு. ராஜேந்திரா, ராஜேந்திரா. மீனாட்சி, எல்லாமே போச்சு. என் பேர பிள்ளை எப்படி இருந்தா அவன்? எல்லாமே போச்சு. என்ன பண்றது? உங்களை நம்பி குழந்தை கொடுத்துருக்கா? இல்லைங்க, அப்படி இல்லை. மீனாட்சியை நீ இப்படி செய்வாங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்ப கூட நடந்ததெல்லாம் என்னால நம்பவே முடியல. குழந்தைக்கு யாருங்க பால் விஷத்தை கலந்தது? அந்த மீனாட்சி தானே? சொல்லுங்க. ஏய், அது இல்ல வைஜெயந்தி.
அவங்க ஏன் நம்ம குழந்தைக்கு இப்படி செய்யணும்? அவங்க அப்படிலாம் பண்றதுக்கு என்ன காரணம் இருக்கு? இருக்குல்ல, காரணம் இருக்கு. காரணம் இருக்குல்ல விளக்கண்ண. அவளுக்கு நல்ல பேர் வாங்கணும். அவளுக்கு எங்க அன்னைக்கு நடந்த சண்டையில என் பொண்ணு குழந்தை திருப்பி கட்டுறாங்க பயந்து போய் இப்படி செய்ய நல்லா இருப்பாளா? நல்லா இருப்பாளா? விலகாம தாண்டா போகிறான். நீங்க சொன்ன காரணம் ஒண்ணும் பொருத்தமா இல்லையே. என்னது? எங்க அப்பா இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்காரு, பொருத்தம் இல்லைங்கிறீங்க? அப்ப நாங்க என்ன போய் சொல்றோமா? சொல்லுங்க. அப்படி இல்ல வைஜெயந்தி, அண்ணி போய் அப்படி எல்லாம் பண்ணுவாங்களான்னு. ஐயோ அண்ணி 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 அண்ணின்னு சொல்லி நாசமா போயிட்டீங்க. அவளு நல்ல இழிச்ச வாய்த்தனமா எல்லாரும் மண்டையிலயும் முழங்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு சாதகமா அவ செஞ்சிருக்காளா? சொந்த விஷயத்துல இந்த நிமிஷம் வரைக்கும் அது கிடைக்கல. இன்னைக்கு சொந்த விஷயத்துல எங்க அப்பா மேல இருந்த கோவத்துல எல்லாத்தையும் என் மனசுல வச்சுக்கிட்டு, என் வார்த்தைய மனசுல வச்சுக்கிட்டு என் குழந்தைய கொல்ல பார்த்திருக்கா. இங்க பாருங்க, இங்க பாருங்க. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் என் குழந்தை அங்க இருக்க கூடாது. எனக்கு என் குழந்தைய வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்க. வைஜெயந்தி, எதுவும் சொல்லாதீங்க, எதுவும் சொல்லாத. என் குழந்தை உயிருக்கு ஆபத்து இருக்கு. அங்க அதுக்கு எதுவும் தப்பா நடந்துட கூடாது. ஆச்சு, உன்னை கொண்டு நம்ம பாத்துக்கோ. நீங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. அதுக்குள்ள வைஜெயந்தி, எங்க அண்ணி அப்படி எல்லாம் பேசுற நீ? என் தங்கச்சி முகத்தை பாரியா, பெத்த வயிறு பத்தி எரியுதியா? என் தங்கச்சி இவ்வளவு சொல்லிட்டு இருக்கு, எங்க அண்ணி நல்லவங்க வல்லவங்க புகழ்ந்துட்டு இருக்கா? சரியா? நீ சொல்ற மாதிரி உங்க அண்ணி நல்லவங்கனா வேற யாரையா பால்ல விஷயத்தை கலந்தது? வேற யாரையா இந்த விஷயத்தை செஞ்சது? சொல்லியா? சொல்லுடா, சொல்லு. பேச முடியாதா உன்னால? வேற என்ன வேலை கிடைக்கு அவளுக்கு வக்காலத்து வாங்குற நீ? சொல்லுடா. இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க? அதான் என் பொண்ணு தெளிவா சொல்லிட்டால, எங்க வாரிசு அந்த வீட்டுல இருக்க கூடாது. ஆமா, எனக்கு எனக்கு என் புள்ள உயிர் முக்கியம். எனக்கு என் புள்ள வேணும். இவ்வளவு தூரம் ஆபத்து ஆனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அவங்க இருக்க கூடாது. என் புள்ளைய கிட்ட கொடுத்துருங்க, என்கிட்ட கொடுத்துருங்க. என்கிட்ட கொடுத்துருங்க, ப்ளீஸ் கொடுத்துருங்க. வைஜெயந்தி, குழந்தைய பிரிச்சா அவங்க மனசு என்ன பாடுவாங்க? குழந்தைய கொல்ல வந்தாங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம், மறுபடியும் குழந்தைய பிரிச்சா அவங்க மனசு தாங்காதுன்னு பேசிட்டு இருக்க. ஏன் பொண்ணு அங்க நடந்த சண்டையில, அப்படி போட்ட சண்டையில அவளை எப்படியாவது பழி வாங்கணும் உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, நான் சங்க தலைவர் பதவியில நிக்கல, அது பொறுக்கல, அது அவளுக்கு பொறுக்கல. அதான் இதெல்லாம் சேர்த்துதான் அவ என் பேரப்பிள்ளைய கொண்டதுக்கு துணிஞ்சிட்டா. அவ எனக்கு என்ன வைத்து தெரியுமா? எப்படி எல்லாம் நம்புறப்ப அடே அப்பா, நாங்க பார்த்தாங்க எப்படில நம்பவே முடியலடா, நம்பவே முடியல. விளக்கண்ண விளக்கண்ண அவங்க அப்படிப்பட்ட ஆளு இல்லைங்க. என்ன சொல்லல விளக்கண்ண. ஆனா ஆஸ்பத்திரியில அவ அடிச்ச கூத்தெல்லாம் சக்கத்தில் தோத்த எல்லாம் பார்த்தாங்களே, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. யாரும் நம்ப மாட்டாங்க, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆகி போச்சுல. இனி அவன் நடிப்பு அதெல்லாம் ஒரு இளவு எடுவிடாத. இனிமேல இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். என்ன ஏத்து நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். பிறகுல பொண்ணோட குழந்தை மட்டும் அங்க இருக்கணும். சொல்லல இந்த பாடல நான் சொல்றது பொய்யன்னு அவளை நிரூபிக்க சொல்லு. இந்த நிமிஷம் எனக்கு பதவி வேண்டாம், நான் வாசகன்னு சொல்ல சொல்லு. அப்புறம் நான் என்ன, நானு எல்லாருக்குமே தெரிஞ்சு போட்டா மீனாட்சிக்கு குழந்தை மேலதான் பற்று பிரியா எல்லாமே தெரிஞ்சு போம்ல.
அப்படியே அவன் சங்க தலைவர் பதவியை வாபஸ் வாங்கலைன்னா அவளுக்கு குழந்தைய விட அந்த பதவி மேலதான் பிடித்த ஆசை எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும்டா. போடா போ. அப்பா அது ஏன் குழந்தை என்ன பண்ண என்ன பண்ணி தொலைய ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். தலையில அடிச்சுக்கோ. நல்லா தெரியும்ல விளக்கறைகளுக்கலாம். அந்த அன்பு அண்ணி அந்த அண்ணியோட சுயரம் உள்ள தெரியணும்ல இவங்களுக்குலாம். அடி தலையில அடி. எங்க பேர பேர இதுல பணம் வைக்கிறோம்டா. அண்ணி நிரூபிக்க சொல்லு. போடா கிளம்பி போ. யோ அதான் சொல்றாங்கல்ல, போய் சொல்லு. உங்க அண்ணன் அண்ணி என்ன பண்றாங்கன்னு பாப்போம். உங்க அண்ணன் அண்ணி லட்சணம் எல்லாருக்கும் தெரியட்டும். இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரியட்டும். போய் சொல்லியா போயா. போடா. சுஞானம் மீனாட்சி என்ன மாப்பிள்ள? என்ன என் பொண்ணுகிட்ட குழந்தைய தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க. ஆனா இன்னும் கொண்டு வந்த பாடம் இல்லையே. ஊர்ல எல்லாருக்கும் இந்த சிவஞானம் மீனாட்சி தம்பதிகள் நியாயம் சொல்றவங்க. இதுக்கு என்ன நியாயம் சொல்ல போறீங்க? என் பொண்ணோட குழந்தை அவகிட்ட தான் இருக்கணும். அது அதோட தாய்கிட்ட தான் இருக்கணும். 5-6 மாசமா இந்த குழந்தை மேல பாசத்தை கொட்டி வளர்த்த உனக்கே இப்படி இருக்கிறப்போ இந்த குழந்தைய 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்தாலே என் பொண்ணு, அவளுக்கு எப்படி இருக்கும்? அவளோட உரிமைய ஏன் விட்டு கொடுக்கணும்? அவ பாருங்க, நீங்க தான் குழந்தைய வேண்டான்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல விட்டுட்டு போனீங்க. அதுக்கப்புறம் உங்க பொண்ணும் உரிமை கொண்டாடல. இப்போ இத்தனை நாள் கழிச்சு நீங்க வந்து பேசுறது ஆச்சரியமா இருக்கு. ஏன் இத்தனை நாள் கழிச்சு வந்து நான் பேசக்கூடாதா? ஏன் உரிமையை சொல்லக்கூடாதா? அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. எனக்கு எதிரா இதான் இவங்க நிக்கிறாங்க, செயல்படுறாங்க. அப்புறம் எதுக்கு என் பேர குழந்தை உங்ககிட்ட இருக்கணும்? என் பொண்ணுக்கு இருக்கிற ஆசை ஒரே ஒரு ஆசை தான். அவ அப்ப வீரமணி. அதான் நான் ஒரு முறையாவது நெசவாளர் சங்கத்துக்கு தலைவராயிரணும். அந்த ஆசையை தப்புன்னு சொல்ல முடியாத. பாருங்க, நீங்க பேசுறது சம்மந்தம் இல்லாம இருக்கு. நீங்க இங்க குழந்தைய பத்தி பேச வந்தீங்களா இல்ல சங்கத்தோட பதவியை பத்தி பேச வந்தீங்களா? குழந்தைய பத்தி பேசத்தான் நான் இங்க வந்தேன். குழந்தைய தூக்கிட்டு போகத்தான் இங்க வந்தேன். ஏய், என்னங்க? குழந்தைய தூக்கிட்டு வாடி. இது பாருங்க, தயவு செஞ்சு சொல்றேன், குழந்தை இங்கே இருக்கட்டும். நான் இந்த குழந்தைய நல்லா பார்த்துப்பேங்க. என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிறேன். அப்ப என் பொண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்றது? மாமா, என்னை விட வைஜெயந்தியை விட வேணுவ அண்ணி நல்லா பார்த்துப்பாங்க. என் பொண்ணு இப்ப வேதனைப்படணுமா? இவ்வளவு நாள் பேசாம இருந்தா திடீர்னு இப்ப என்ன அக்கறை? இந்த பாருங்க மாப்பிள்ள, ஒரே ஆள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தே இருக்க முடியாது. நான் ஒன்று கொடுத்தா நீ ஒன்று விட்டு கொடுக்கணும். அதான ஒத்தாசை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை.
நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நான் ஒன்னும் எதிர்பார்க்கல, என் பொண்ணு எதிர்பார்க்கறா. என் பொண்ணு குழந்தைய விட்டு கொடுத்துருக்காள்ல, அவளுக்கு ஒரு ஆசை, நான் ஒரு முறையாவது தலைவர் ஆயிடணும். தலைவராகி பார்க்கணும்னு நினைக்கிறா அவ. இந்த ஆசைக்கு மீனாட்சி ஒத்துழைக்கணும். பொண்ணை தாயாக்கி பார்த்தால என் பொண்ணு, அப்ப அவ ஆசையை நீ நிறைவேற்றணுமா இல்லையா? அதாவது சங்கத்துக்கு வந்து எல்லார்கிட்டையும் நான் வீரமணியோட போட்டி போடல, மோதல, வீரமணியவே தலைவராக்கிக்கோங்க அப்படின்னு நீ உன் வாயால சொல்லணும்.